ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுற இடியம்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இடியம்ஸ். An idiom is a group of words or a phrase that has a meaning different from the literal meaning of the words in it. ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்ம சேர்க்கும்போது அதனுடைய பொருளை கொடுக்காம வேறு பொருளை கொடுக்கக்கூடிய சொற்களை நம்ம மரபு மொழி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இடியம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இடியம்ஸ் ஆட் ஃப்ளேர், டெப்த் அண்ட் ரிச்னஸ் டு த லாங்குவேஜ். தே ஆர் ஆல்சோ வெரி காமன் இன் லிட்ரேச்சர், மூவிஸ் அண்ட் மியூசிக். ஒரு மொழியினுடைய அழகை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மரபு மொழி அல்லது இடியம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்னா இசை, இலக்கியம், திரைப்படங்களில் கூட நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சுப்பா, அவன் கம்பியை நீட்டிட்டான், இப்படியெல்லாம் வார்த்தைகள் பிரயோகப்படுத்துகிறோம். இதுக்கான உண்மையான அர்த்தம் அந்த வார்த்தை கிடையாது, கம்பியை நீட்டுறது கிடையாது, ஏமாற்றிட்டான் அப்படின்றத நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். There are a certain theme of idioms that are very common. They include sports-based idioms, food-based idioms, animal-based idioms, nature-based idioms, body-based idioms. ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை துறையையோ சார்ந்த மரபு மொழியை நம்ம அன்றாடம் பயன்படுத்தலாம். ஆங்கிலத்துலேயும் அந்த மாதிரி நிறைய இடியம்ஸ் இருக்குது. எல்லா துறைக்கும் ஒரு உதாரணத்தோட இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்-பேஸ்ட் idioms. முதல் இடியம், the whole 9 yards. The whole 9 yards refers to everything, the complete extent. whole 9 yardsனால் ஒரு விஷயத்தில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகிறது, அதுதான் whole 9 yards. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், when planning the function they went to the whole 9 yards with decor, catering and entertainment. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறது தான் the whole 9 yards. Next idiom, behind the 8 ball. To be behind the 8 ball is to be in a difficult or unfavorable position. ஒரு கடினமான சூழ்நிலைமையில் நம்ம இருக்கிறது தான் behind the 8 ball அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், I feel like being behind the 8 ball after being fired. Firedனா வேலையை விட்டு நிறுத்துறது. வேலையை விட்டு நின்றதுக்கப்புறம் நான் ரொம்ப கடினமான சூழ்நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இடியம், throw a curveball. To throw a curveball is to unexpectedly present something surprising or unexpected. திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் throw a curveball. Example, the sudden change in the market conditions threw a curveball at the company's expansion plans. அதாவது ஒரு கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் மார்க்கெட் ரொம்ப ஹையாக போனதுனால அவங்களுக்கு சர்ப்ரைசிங்காக மார்க்கெட்டில் அவங்க கம்பெனிக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது தான் த்ரோ அ கர்வ் பால். அடுத்து, ஃபுட் பேஸ்ட் இடியம்ஸ். ஃபர்ஸ்ட் இடியம், பைட் த புல்லட். டு பைட் த புல்லட் இஸ் டு டீல் வித் அ பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் வித் கரேஜ். அதாவது ரொம்ப கடினமான சூழ்நிலைமையை தைரியமாக எதிர்கொள்கிறது தான் பைட் த புல்லட். Example, I have to bite the bullet and tell my mother about my marks. யாரோ ஒருத்தவங்க கம்மியான மார்க் வாங்கிட்டாங்க, அதை அம்மா கிட்ட தைரியமாக சொல்லணும் இல்லையா? அதுதான் பைட்டிங் த புல்லட். அடுத்த இடியம், இன் ஹாட் வாட்டர். someone in hot water is in trouble or facing difficulties. யாரோ ஒருத்தர் ஒரு கடினமான சூழ்நிலைமையில் இருக்கிறதோ இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிறதையோ தான் இன் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், she found herself in hot water after missing her deadline in work. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த இடியம், bring home the bacon. To bring home the bacon is to provide financial support for a family. அதாவது ஒரு குடும்பத்துக்கான பொருளாதார ஆதரவு கொடுக்கறது தான் bring home the bacon. எக்ஸாம்பிள், she works hard to bring home the bacon and support her family. பொருளாதார ரீதியாக அவள் குடும்பத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவள் காப்பாற்றுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அனிமல் பேஸ்ட் இடியம்ஸ். ஃபர்ஸ்ட் இடியம், let the cat out of the bag. Revealing a secret that is supposed to be confidential.
ரகசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறது. அதுதான் let the cat out of the bag. எக்ஸாம்பிள், I did not let the cat out of the bag about the party. நான் பார்ட்டியை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத இந்த இடியம் யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் இடியம், don't count your chickens before they hatch. It means you should not assume success before it happens. யாரோ ஒருத்தவங்க வெற்றி அடையிறதுக்கு முன்னாடியே தான் வெற்றி அடைஞ்சிட்டு தான் நினச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் அதை சொல்கிறது. அதுதான் don't count your chickens before they hatch. எக்ஸாம்பிள், we still have a lot of levels to pass. Don't count your chickens before they hatch. அதாவது இன்னும் நிறைய லெவல் இருக்குது நான் பாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னாடியே நீ ஜெயிச்சிட்டு தான் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இடியம், ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். டு ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் இன் அ பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் நம்ம ரொம்ப சங்கடமாக உணர்கிறோம், அதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். எக்ஸாம்பிள், ரவி ஃபெல்ட் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் வென் ஹீ saw the crowd for the first time. முதல் தடவையாக கூட்டத்தை பார்க்கும்போது ரவிக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நேச்சர் பேஸ்ட் இடியம்ஸ். ஃபர்ஸ்ட் இடியம், a force of nature. Someone who is powerful or has a strong impact on others. அதாவது ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லைனா அவங்க சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு இருக்கிறவங்கள தான் a force of nature அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், Sheila's energy and dedication makes her a force of nature in her field. ஷீலா அவங்க துறையில் அவங்க டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இடியம், a snowball's chance in hell. Almost no chance of success. அதாவது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம நினச்சது அங்கே நடக்காது, அதுதான் a snowball's chance in hell. எக்ஸாம்பிள், trying to convince the teacher to cancel homework has a snowball's chance in hell. கண்டிப்பாக நம்ம சொன்னால் இந்த டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுக்காமல் விடவே மாட்டாங்க அப்படின்றது தான் இப்படி சொல்கிறாங்க. அடுத்த இடியம், a walk in the park. அதாவது சம்திங் தட் இஸ் ஈஸி, எது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியுமோ அதுதான் a walk in the park அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், the art of investing is a walk in the park for Warren Buffett. வாரன் பஃபெட்டுக்கு இன்வெஸ்டிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பாடி பேஸ்ட் இடியம்ஸ். ஃபர்ஸ்ட் இடியம், கிவ் சம்ஒன் அ ஹேண்ட் வித் சம்திங். அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹெல்ப் பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு, அதுதான் கிவ் சம்ஒன் அ ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், கேன் யூ கிவ் மீ அ ஹேண்ட் வித் த ஸ்டாச்சு, இட்ஸ் டூ ஹெவி. இந்த சிலையை தூக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எல்போ ரூம். டு கிவ் ஸ்பேஸ், அதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது. எக்ஸாம்பிள், த நியூ டைரக்டர் வாஸ் கிவன் அ லாட் ஆஃப் எல்போ ரூம் டு மேக் சேஞ்சஸ் இன் த கம்பெனி. அந்த கம்பெனியில் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு புது டைரக்டருக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இடியம், பைட் யுவர் டங். டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் நாட் சே சம்திங். ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லவே சொல்லாதன்னு நம்மளே சொல்லிக்கிறது. எக்ஸாம்பிள், ஐ வாண்டட் டு டெல் ஹர் அபவுட் த பார்ட்டி பட் ஐ ஹேட் டு பைட் மை டங். நான் அவகிட்ட பார்ட்டியை பற்றி சொல்லணும்னு வந்தேன், ஆனால் நான் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்லலை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.